கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் விக்கிரகங்களை நாடி செல்லாதுங்க. விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது, நான் என்னுடைய வாழ்வில் எதை முதன்மைப்படுத்தி கர்த்தருக்கு மேலாக ஒரு காரியத்தை வைப்பேனானால் அது விக்கிரகம். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்தில் நான் என்னுடைய வேலை, என்னுடைய எஜமானன், என்னுடைய நட்பு, என் பிள்ளை என்று சொல்லி ஒரு காரியத்தை நான் ஆண்டவருக்கு மேலே வைப்பேன்னு சொன்னால் அது விக்கிரகத்திற்கு சமமாக இருக்கிறது. அதுதான் விக்கிரகம் வணக்கம். ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார், நீ விக்கிரகங்களை நாடாத, விக்கிரகங்களை உருவாக்காத உன் வாழ்க்கையில். அது மட்டுமல்ல, வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்கள் நீ உன்னுடைய கையினால் உன்னை உருவாக்கி இது எனக்கு தெய்வமாய் இருக்கட்டும் என்று சொல்லாதே. ஏன்னா அவர் நான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் வைராக்கியம் உள்ள தேவன். நான் என் கரத்தினால் ஒரு காரியத்தை உருவாக்கி இது என்னுடைய தெய்வம், இதை நான் வணங்குவேன்னு சொல்லி என்னையும் மற்றவர்களையும் நான் செய்ய வைப்பேனால் அது கர்த்தருடைய பார்வையில் பாவமாக காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீ அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாத, உனக்குன்னு வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உண்டாக்காமல் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஆழமாக இருக்கணுங்க. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பொய் சொல்லி பல காரியங்களை செய்து எல்லாவற்றிலும் என் சுயம், ஏசு என்ன, ஆண்டவர் என்ன, கடவுள் என்ன, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னுடைய பலன் தான் என்று சொல்லுவாயானால் அது விக்கிரகம். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, உன்னை நீயே ஆராய்ந்து பார். என் பலத்தினால, என் கஷ்டத்தினால இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாயானால் கர்த்தருடைய பார்வையில் அது அருமையாக இருக்காது, அது விக்கிரகம். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த எண்ணத்தை விட்டுருவியா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவியா, இவ்வளோ நாள் நான் நினச்சது தப்பு தான் ஆண்டவரே, நான் உங்களுக்கு முதலிடம் கொடுக்குறேன். ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் யாரும் வாழ்க்கையில் மேலே வர முடியாதுங்க. நீ எதையும் கட்டி சாதிக்க முடியாது. அன்லெஸ் காட் இன்டர்வீன் இன் யோர் லைஃப், யூ கேன் நாட் கம் அப் இன் யோர் லைஃப். நீ உன்னுடைய வாழ்வில் மேலே வரவே முடியாது. நம்ம நினைக்கலாம், என்னுடைய பலன், என்னுடைய படிப்பு எல்லாம் ஆண்டவருக்கு முன்னால் குப்பைங்க. ஆண்டவருக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. யூ ஆர் நத்திங் பிஃபோர் காட். நம்மை காட்டிலும் அறிவாளிகள், ஞானவான்கள் நிறைய பேர் இருக்காங்க. தேவையான வைராக்கியங்கள், தேவையான விவாதங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நம்மை அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் நீர் வார்த்தையை சொன்ன வண்ணமாய், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்வில் தெய்வம், எங்கள் குடும்பத்தினுடைய இரட்சகர், எங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றிற்கும் எல்லாமானவர் ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை ஆண்டவரே உச்சரித்து, நீங்கள் தான் எங்கள் தெய்வம், எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.